me a god. You call me a god. வணக்கம் நண்பர்களே. ரஷ்யாங்கிற நாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அந்த ரஷ்யாங்கிற நாடு உக்ரைன்கிற நாடோட இப்போது போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பங்காளி சண்டை தான், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பங்காளி சண்டையில் ஒரு புறம் இருக்க, நம்ம இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாடுகிட்ட இருந்து பிரிஞ்சு போன உக்ரைன் மட்டும்தான் பிரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி அமெரிக்காவினுடைய வசம் இருக்கக்கூடிய அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு மாகாணம், அந்த அலாஸ்காங்கிற மாகாணம் எப்படி வந்து அமெரிக்கா கையில் போய் மாட்டுச்சு, ரஷ்யா ஏன் அதை விற்றதா இல்லை போர் மூலிமா அமெரிக்கா ரஷ்யாவை அடித்து பிடுங்கினாங்களா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அமெரிக்கா செய்யலாம். அதே நேரத்தில் நீ யார் கூட வேணாலும் போர் பண்ணலாம், எத்தனை தடவை வேணாலும் நீ போர் புரியலாம். ஆனால் இதில் வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல ரஷ்யா வரலாற்றில் எப்பயுமே அந்த ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ரஷ்யா அலாஸ்காங்கிற மாகாணத்தை எதனால் விற்றுச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அலாஸ்கா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா, அதை ஏன் அமெரிக்கா வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதை வாங்கி அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஆனால் ரஷ்யா இந்த அலாஸ்காங்கிற மாகாணத்தை விற்றுட்டு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? அதுதான் உண்மை. அலாஸ்கா அப்படிங்கிற அந்த பொன் விளையக்கூடிய பூமியை விற்றுவிட்டு இன்னைக்கு ரஷ்யா ரொம்ப துவண்டு போய் நிற்கிது. 1850 அலெக்சாண்டர் II அவர் எடுத்த முடிவு, ரஷ்யாவில் அமெரிக்காவுக்கு அவர் விட்டு கொடுத்தாரு இந்த அலாஸ்கா மாகாணத்தை. அதுக்கு என்ன காரணம்? அப்படி இந்த அலாஸ்காவில் என்ன இருக்குது? ஒட்டர் அப்படிங்கிற அந்த மிருகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு வியாதிக்குமே அதனுடைய தோல் மற்றும் அதனுடைய உறுப்புகளில் இருந்து வியாதிக்கான மருந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒட்டர் அப்படிங்கிற அதனுடைய தோலுடைய மதிப்புங்கிறது கோடிக்கணக்கான ரூபா. அதனால் சரியாக இந்த 1850க்கு முன்னாடி, 109 வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கிறாரு பெய்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் கடல் கடந்து நாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்போது அவரோட எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அப்போது கடலுக்குள்ளே உளுந்து கரை ஒதுங்குறாரு. அவர் கண்டெடுத்த பகுதி தான் இந்த அலாஸ்கா அப்படிங்கிற பகுதி. அவர் அதற்கு பிறகு தான் கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து இந்த நிறையா ஒட்டர்களை தூக்கிட்டு போகிறார். அது இப்போ அழிஞ்சு போன உயிரினம். ஆனால் அது உசுரோடு இருக்கும்போது இருக்கிறத பூரா அழித்து ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிச்சு ரஷ்யா. அது எல்லாமே இந்த அலாஸ்காங்கிற ஏரியாவில் தான் இருந்துச்சு. 109 வருஷம் அலாஸ்காவினுடைய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளத்தையும் சுரண்டுச்சு ரஷ்யா. தான் நிலப்பரப்பு தானே, சுரண்டா என்ன ஆயிரப்போகுது? அந்த ஏரியாவில் பெரிய அளவில் மக்களும் இல்லை, பழங்குடிகள் தான் இருக்காங்க. அப்போது வைரங்கள் அதிகமாக கிடச்சிது. அப்போவே யோசிச்சுருக்கணும் ரஷ்யா, வைரம்லாம் அதிகமாக கிடைக்குதே, அப்போ பூமிக்கு அடியில் எதுவும் பெரிய அளவிலான தாதுக்கள்லாம் இருக்குமா அப்படின்னு அந்த அளவுக்கு ரஷ்யா அந்த டயத்தில் யோசிக்கலை. ஏன்னா அப்போல்லாம் மைனிங் அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் பேசுபொருளாக இல்லை. அதன் காரணமாக பூமிக்கு அடியில் லைட்டாக தோண்டும் போதே வைரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்ச உடனே அதில் மட்டுமே சந்தோஷப்பட்டுச்சு ரஷ்யா. அதையும் தோண்டி அடிச்சுட்டு இனிமே இந்த அலாஸ்கா பகுதி வேஸ்டடு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு என்னன்னா, பிரிட்டனுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு போர் ஒன்று தொடங்குச்சு. அந்த போரில் அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தது. அப்போ அமெரிக்கா கிட்ட போய் 1 ஏக்கர் 2 பைசாவுக்கு நான் அந்த அலாஸ்காவோட நிலப்பரப்பை தர்றேன், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அமெரிக்காவும் சந்தோஷமாக தான் கூட வந்து ஒரு நிலப்பரப்பு ஒன்று இணையுதுங்கும் போது வேண்டாம் நான் சொல்ல போகிறாங்க. சரி ஓகே, எவ்வளவுக்கு தருவேன்னு கேட்கும்போது 1 ஏக்கர் 2 பைசா ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி 7.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதை வாங்கினாங்க. அடுத்த 50 ஆண்டுகளில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 113 மில்லியன் டாலர் அளவுக்கு வருவாய் மட்டும் அமெரிக்காவுக்கு கிடச்சிது. அலாஸ்காவை ரஷ்யா உரிமை கொண்டாட முடியாது. பெரிய அளவிலான செல்வம் அமெரிக்காவுக்கு பயங்கரமாக கிடச்சது அலாஸ்கா மாகாணத்தில் இருந்து. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே மைனிங் தோண்டினாங்க,
அதிக அளவில் செல்வங்கள் கிடச்சிது, ஏகப்பட்ட தாது பொருட்கள் கிடச்சது. அதை வச்சு கோடி கோடியாக அமெரிக்கா சம்பாதிச்சாங்க. சரி, எதுக்காக ரஷ்யா இதை விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நானே சொன்னேன்ல, நிதி தேவைக்காக அலாஸ்காவை பிரிட்டனோட போர் புரியணுங்கிறதுக்காக ரஷ்யா அதை விற்றுது. இப்படி ரஷ்யா ஒரே ஒரு ஒட்டர்கள் அப்படிங்கிற அந்த அழிஞ்சு போகக்கூடிய உயிரினம் அழிஞ்சு போகிறதுக்கும் காரணமாக இருந்தாங்க. அது விட்ட சாபமாக என்னன்னு தெரியல, அந்த அலாஸ்காவை விட்டே தாரை வார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரஷ்யா தள்ளப்பட்டாங்க. நிலம் எங்களது உரிமை அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி ரஞ்சித் பேசுகிறத எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரஷ்யாவுக்கு அன்னைக்கு இருந்த அலெக்சாண்டருக்கு அது பெரிய விஷயமாக தோணலை. ஏன்னா பெரிய நிலப்பரப்பை ஆண்டவங்க, அதில் பெரிய அளவில் அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால் நிலத்தை விற்றாங்க. இன்றைக்கி அந்த நிலத்தின் மூலியமாக அவங்களுக்கே பெரிய அளவிலான ஆப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற வார்த்தை எதற்காக உச்சரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்றைக்கி உக்ரைன் எதற்காக அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்து நாட்டோ படையில் அங்கம் வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களே போர் தொடுக்கிறதுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. வளர்த்த கடா மாறல பாயிற கதையாக தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா மீது போர் தொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் இந்த அமெரிக்காங்கிற நாடு தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலேயே லூசியானா அப்படிங்கிற ஏரியாவை பிரான்ஸ் கிட்ட இருந்தும், ஃப்ளோரிடா அப்படிங்கிற அந்த மாகாணத்தை, அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாகாணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஸ்பெயினுடைய நிலப்பரப்பு. இப்படி நிலத்தை வாங்கி குமிக்கிறதுல அன்னைக்கே அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஸோ இந்த நிலம் எங்கள் உரிமைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புவிசார் அரசியலை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து நம்ம எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப தெளிவு இருக்கும். அதற்காக தான் இந்த டாப்பிக்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இதை எடுத்தேன். அந்த வகையில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றிய புரிதலை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல உலகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்படிப்பட்டது, எவ்வளவு நாடுகள், எவ்வளவு வரலாறுகள் பொதிந்து கிடக்கிறது. அமெரிக்கா அப்படிங்கிறதெல்லாம் 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி உலகத்தினுடைய நாட்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்து நிற்கிறாங்கன்னா, நாடு பிடிக்கக்கூடிய ஆசை எல்லா நாட்டிலையுமே தன்னுடைய துருப்புகளை போய் வச்சிருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அப்படி ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா ஆட்டை போட்ட நிலப்பகுதியில் ஒன்று தான் இந்த அலாஸ்கா. அதை வைத்து இன்றைக்கி அமெரிக்கா பெரிய அளவில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. அலாஸ்காங்கிற பேர் சொல்லும் போதெல்லாம் ரஷ்யாவுக்கு எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஜியோ பாலிட்டிக்ஸ் தொடர்பான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.